சபரீஸோட தங்கச்சி கிடைச்ச புருஷன் மாதிரி வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கம்மா. அவ்வளோ நல்லா பாத்துக்குவாரு, தங்கமான பையன். நம்ம புருஷனும் நம்மள அப்படி பாத்துக்கணும். சாப்பிட்டாச்சாம்மா? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுங்க, நான் லஞ்ச்ல சாப்பிட்டுக்கிறேன். அட இரு. இந்தாம்மா, இந்தாம்மா உனக்கு பிடிச்ச ரெட் கலர் சாரி. டேய், எனக்கும் ரெட் கலர் சாரி வேணும்டா. உங்களுக்கு ஆல்ரெடி ரெட் கலர்ல நிறைய சாரி இருக்கு, உங்களுக்கு வேற கலர் எடுத்துட்டு வரேன். என் பையன் நான் சொல்றது கேட்க மாட்டானா? எல்லாம் அவ்வளவுதான். அத்தை, இந்த சாரி நீங்களே வச்சுக்கோங்க. என்னடி எனக்கு பிச்சை போடுறியா? என் பையனை கல்யாணத்துக்கு அப்புறம் மைக்கிட்டியில நீ எப்படி நல்லா இருப்பேன்னு நானும் பாத்துறேன். அத்தை நிறுத்துங்க. அது எப்படிங்க அத்தை? உங்க பொண்ணை கட்டின மருமக அவளை நல்லா பாத்துக்கிட்டா நல்ல மருமக, தங்கமான பையன். அதுவே உங்க பையன் அவ பொண்டாட்டி நல்லா பாத்துக்கிட்டா அவ பொண்டாட்டி அவனை மயக்கிட்டான்னு சொல்றீங்க. பெத்த பொண்ணையும் வீட்டுக்கு வந்த பொண்ணையும் ஒரே மாதிரி பாருங்க அத்தை. உங்களை மாதிரி மாமியார் உங்க பொண்ணுக்கு இருந்திருந்தா என் நிலைமை தான் உங்க பொண்ணுக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி என் பையன் உன்னை ரொம்ப நல்லா பாத்துப்பான்னு சொல்லுவீங்க. அதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் நல்லா பாத்துக்கிட்டான்னா பொண்டாட்டி மயக்கிட்டான்னு சொல்றீங்க.